கர்த்தருடைய நாமத்திற்கு கனமும் சோஸ்திரமும் மகிமையும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆண்டவர் கிருபையும் இறப்புமாயிருக்கும் இந்த நேரத்தை வாழ்க்கை செய்து தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கற்று தந்த பிரதான கிருபைகளுக்கால் தேவனை நன்றியுடன் எந்த ஆவியானவரை கொண்டு இந்த வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் கற்று பசுத்த மனுஷர்களை கொண்டு பேசினாரோ அந்த ஆவியானவர் நம் மத்தியிலே அசைவாடி இந்த வேத வாக்கியங்களுடைய மகத்துவங்களை நமக்கு கற்றுத் தருவார் என்று சொல்லி கிறிஸ்துவுக்கு நான் விசுவாசம். நம்ம தேவனுடைய செய்திக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி அவருடைய சன்னிதானத்துல வேண்டுதல் செய்வோம். மிக அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, நல்ல நேரத்திலே கர்த்தர் எங்களோடு கூட இடைபடுவதற்காக நன்றியுடன் நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் பாவங்களின் குற்றங்களின் குறைபாடுகளின் உடைய குமாரனுடைய யாக பலியை நினைவு கூர்ந்து கிருபையாய் எங்களுக்கு பொறுப்பர்களை மன்னித்து எங்கள் அன்பு தகப்பனே நீர் எங்களோடு கூட பேசுவதற்காக நன்றியுடன் நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் நேசப்பிதாவே உடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியா எங்களை ஆசீர்வதி. நாங்கள் ஆவியானவர்களால வழிநடத்தப்படும்படியா எங்களை ஆசீர்வதி. இந்த செய்திக்குள்ளாக கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய நாமத்தினுடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. குழப்பங்களில் தெளிவடைய கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்கள் அன்பு தகப்பனை எங்களை முழுமையாய் இந்த சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய கரத்தில் எடுத்துக்கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கும்படியா எங்கள் சன்னிதானத்தில் வேண்டுக் கொடுக்கிறோம். நீ வரும்பொழுது பாவிகளாக எங்களை உடைய குமாரனுடைய மகா பெரிய தியாகத்தினாலே எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களுடைய சமூகத்தில் அரவணைத்துக் கொள்ளும்படியா இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். அன்பு மிகுந்த பரமபிதாவே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக தீர்மானித்திருக்கிற செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, வேதாகமம் சொல்லுகிற மிக முக்கியமான உபதேசத்தை பொய்யாக்குவதற்கு அநேகர் பிரயாசப்படுகிறார்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எப்படியெல்லாம் அதை பொய்யாக்குறதுக்கு பிரயாசப்படுகிறார்கள் என்பதை அறிந்திருப்பதனால அந்த பொய்கள் எப்படி சாத்தானாலே ஏற்படுத்தப்பட்ட வஞ்சகமான பொய் என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட போகிறேன். இதை ஏன் சுட்டிக்காட்டுகிறேன் என்று சொன்னால், இந்த உபதேசத்தை போதிக்கிற சபையில் இருக்கிற அநேகரே இந்த உபதேசத்தை பொய் என்று சொல்லுகிறதுக்கு பிரயாசப்படுகிறார். வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் சபை போதிக்கிற மிக முக்கியமான உபதேசம், ரட்சிப்பின் திட்டத்திலே பங்கு பெறுகிற மிக முக்கியமான உபதேசம், தேவன் நியாய விசாரணை செய்கிறார், அந்த நியாய விசாரணையை முடித்தவுடனே அவர் இரண்டாம் முறையாக வருவார் என்கிற உபதேசத்தை வெளிப்படுத்துகிற அந்த பரிசுத்த ஸ்தலத்தை சார்ந்த உபதேசம். தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 2300 ராப்பகலை பற்றிய உபதேசம். இன்னைக்கு மற்ற திருச்சபைகள் அந்த உபதேசத்தை குறித்து மிக தவறுதலான எண்ணம் இருக்கிறது. அந்த உபதேசங்கள் போதிக்கப்படாமல் இருக்கிறது. ஆனா அதே காரியத்தை எடுத்து அவர்கள் சொல்லுவது சரி, செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் சபை போதிப்பது தவறு என்று சொல்லுகிறதுக்கு தேவனுடைய திருச்சபைக்குள்ளே அநேகர் எழுதியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது, தேவனுடைய சபைக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, உண்மையை அறிய வேண்டும் என்று வாஞ்சியா இருக்கிற பிள்ளைகளுக்கு இதை வெளிப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்தேன். ஒரு சகோதரர் எனக்கு ஒரு சின்ன PDF ஃபைல் அனுப்பியிருந்தார். வேற யாரும் அல்ல, செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் சபையினுடைய விசுவாசி. உங்க சபைக்குள்ள எப்படி குழப்பமா அப்படின்னு இதை கேட்கிற மற்றவர்கள் வியக்க வேண்டியதில்லை. இந்த திருச்சபையை குறித்து வேதம் சொல்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதனாலதான் இது தேவனுடைய சபை. இப்படி எல்லாம் இந்த திருச்சபைக்குள்ள எழுப்பி குழப்பங்களை உண்டாக்குவான் சாத்தான், அப்படிப்பட்டவர்கள் சபைக்குள்ள விதைப்பான் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அவர்கள் எழுப்பி கொண்டு விட்டிருக்கிறார்கள். இது இன்று நேற்று வந்த பழக்கம் அல்ல, இன்று நேற்று வந்த ஆவி அல்ல, இது ஆதி முதல் இந்த சபையுடைய துவக்க காலம் முதல் காணப்படுகிறதை பார்க்க முடியும். பிரபலமானவர்கள், ஞானி என்று சொல்லப்பட்டவர்கள், சபையினுடைய முக்கிய பொறுப்புகளை வகித்தவர்கள் எல்லாம் சபை விட்டு வெளியே போயிட்டு அப்படி போகும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஏன் செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் சபை விட்டு வெளியே வந்தேன் என்று தெரியுமா
என்று சொல்லி ஒரு பட்டியலை போட்டு இந்த சபையை போதனையை பெற்று. அப்படித்தான் ஒரு சகோதரர் எனக்கு எழுதியிருக்கிறாரு. 2300 ராப்பகல், தானியேல் 8ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் வசனத்தில் சொல்லப்படுகிற 2300 ராப்பகளை பற்றிய நம்முடைய சகோதரிய அட்வென்டிஸ்ட் சபையினுடைய போதனை தவறானது, மற்ற சபை சொல்லுகிற போதனை தான் சரி என்று சொல்லி வாதம் செய்து எனக்கு ஒரு கட்டுரை அளித்தது. அந்த வாதம் அவர் செய்ததாங்க. அநேகர் அப்படிப்பட்ட வாதத்தை செய்கிறார். தேவனுடைய சபையிலிருந்து அந்த வாதம் தோன்றிச்சு சொல்ல முடியாது. பாபிலோனிய கிறிஸ்தவன், செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் சபை அல்லாத கிறிஸ்தவன் அந்த வாதங்களை வைப்பது உண்டு. அதையே எடுத்து செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் சபைக்குள்ள இருந்து தலைவர்களும் அறிஞர்களும் ஞானவான்கள் என்று சொல்லப்படுகிறது எல்லாம் இந்த சபையுடைய போதனை குற்றம் என்று சொல்லுவதற்கு பிரயாசப்படுவதை பார்க்க முடிகிறது. அதுல ஒரு மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, இந்த டிபேட் செய்வாங்க தெரியுமா, நீ யூடியூப்ல பார்க்கலாம், பட்டிமன்றம் நடத்துவாங்க, வாதங்களை செய்வார்கள். அப்படி அந்த வாதங்களுக்கு போகிற செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் பிள்ளைகள் பெரிய பெரிய அந்த சகோதரர் சொல்லுங்க பெரிய பெரிய எதிராளி கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறுகிறார்கள். ஒண்ணு. இரண்டாவது, அவர் என்ன சொல்ற பிரயாசப்படுறார் அப்படின்னு சொன்னா, சபையில் இருக்கக்கூடிய ஜெனரல் கான்பரன்ஸ்ல ரகசியமா உட்கார்ந்து பேசி இந்த போதனை தப்பு, நமக்கு இது விளக்கமே கொடுக்க முடியாது என்று சொல்லி ஒப்புக்கொண்டு விட்டார்கள். இதை எப்படி விசுவாசிக்கு சொல்லுவது என்று தெரியாமல் திணறுகிறார்கள். இந்த ரகசியமா உங்களுக்கு தெரியாது, நீங்க இதை புரிச்சு கொண்டு இந்த போதனைக்கு வெளியாகும். ஐயா, நான் ஒண்ணு சொல்லுறேன், நான் வேதத்தை நான் படிச்சேன், தேவனோட கூட உட்கார்ந்து படிச்சேன், இந்த சபை சொல்ற சரியா தப்பான்னு நான் படிச்சேன். நான் எனக்கு உண்டான குழப்பங்களுக்கெல்லாம் நான் கேள்வியை தேடுறேன். என் தேவன் சொல்லி கொடுத்துட்டேன். இன்னைக்கு ஜெனரல் கான்பரன்ஸ் தலைவராக இருக்கிறவர் வந்து கூட இந்த உபதேசம் பொய்னா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன் அப்படின்னா அது எனக்கு தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த தெளிவை தான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள. ஸ்காலர் போயிடலாங்க, அவங்களுக்கு வேதம் சொல்லிக் கொடுக்க மாட்டாரு. ஞானிகள் போயிடலாங்க, அவங்களுக்கு வேதம் தெரியாதுங்க. பெரிய பெரிய பதவி இருக்கிறவங்க போயிடலாங்க, அவங்களுக்கு வேதம் தெரியாதுங்க. பதவி சபைக்குள்ள விதைக்கப்பட்டவர்கள் விலகி போகலாங்க, அவங்களால வேதத்தை புரிந்து கொள்ள முடியாதுங்க. இன்னைக்கு நான் ஏன் செவன்த்-டே அட்வென்டிஸ்டாக இருக்கிறேன் தெரியும்? நான் சொல்றேங்க, அவங்க எல்லாம் நான் ஏன் செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் சபையை விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்றாங்க. ஏன் செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் சபையாக இருக்கிறேன் தெரியுமா? இந்த சபைக்குள்ள நிறைய அறிவிப்புகள் நடக்கிறதெல்லாம் என் கண்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டாலும் நான் இன்னைக்கு உறுதியாக இந்த சபையில் இருக்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த சபையினுடைய போதனைகளை நான் தனியாக உட்கார்ந்து என் கருத்தரோடு கூட போராடி இது உண்மையா என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். யாரோ சொன்னாங்க, நீங்க சபையாக இருக்குன்னு சொன்னா ஆண்டவர் இந்த சபையை குறித்து சொல்லிக்க தீர்க்க தரிசனம், அது பின்வாங்கி போகும் என்கிற தீர்க்க தரிசனம், இதுக்குள்ள எனக்கு குழப்பவாதிகள் எழுதுவார்கள் என்கிற தீர்க்க தரிசனம், பலர்கள் அந்த சபையை அழிப்பதற்கு பிரயாசப்படும் என்கிற தீர்க்க தரிசனம் என் கண்களுக்கு முன்பாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஆகையினால நான் செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் சபையின் விசுவாசிக்கிறேன். இந்த சபைக்கு ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை வச்சிருக்கிறாரு. எப்பா இந்த சபை பின்வாங்கி போயிருப்பா, இது அனலின்றி குளிர்படி வெறுமதுப்பா இருக்குப்பா, நீ பயப்படாத, கலங்கிடாத, இந்த சபையை நீ உறுதியாயிடு, இதற்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிற, இந்த சபையோட சுத்தி எடுப்பேன்னு சொல்லிருக்கிறாரு. ஆகினால சுத்தி எடுப்பை எதிர்பார்த்து நான் செவன்த்-டே சபையாக இருக்கிறேன். ஆண்டவர் அவருடைய ஜனத்தை வழிநடத்தும் போதெல்லாம் ஒரு தீர்க்க தரிசியை கொண்டு வழிநடத்திருப்பார். அப்படி இந்த திருச்சபையை ஒரு தீர்க்க தரிசியை கொண்டு வழிநடத்தி இருக்கிறாரு. அந்த தீர்க்க தரிசியை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். அவர்கள் குற்றம் சாட்டுவதற்காக பிரயாசப்பட்டிருக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டுலாம் நான் கற்றாய் ஆராய்ந்து இருக்கிறேன். என் கண்களுக்கு கொண்டு வந்ததெல்லாம் ஆராய்ந்து பார்த்து இது பொய்யான குற்றச்சாட்டு, மூன்றாம் மனிதனுடைய வார்த்தையெல்லாம் எடுத்து சொல்லிதான் இந்த தீர்க்க தரிசியை பொய்யாகிறதுக்கு பிரயாசப்படுறாங்க. மூன்றாம் மனிதனுடைய வார்த்தை எடுக்க முடியாது, என் தேவனுடைய வார்த்தையுடைய எடுத்ததுக்குள்ளதான் எடுக்க முடியும் என்பதை உறுதியாக நம்பி இந்த
இந்த சபையுடைய அங்கத்தினராக இன்னைக்கு கருத்து என்ன கையில கட்டிட்டோட பெரிய ஆள் நினைச்சிடாதீங்க. ஒடுக்கப்பட்டவன், சபையில ஒதுக்கி வைக்கப்பட்டவன். ஆனால் I love my leaders because my God loves them. நான் என் தலைவர்களை நம்புகிறேன் என்று சொல்லி தேவன் நேசிக்கிறார். சோரம் போல இஸ்ரவேலை நேசி என்று அழைத்தார். என் ஜனமே நடத்துவதின் கருத்து இந்த திருச்சபை, என் தேவனுடைய சபை, இதனுடைய உபதேசங்கள் என் கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. I believe strongly as I am Seventh-day Adventist. பாதங்களை செய்யறதுக்கு போற அறிவில்லாம இருக்கலாம், குழம்பலாம் திணறலாம், இல்ல பணத்தை வாங்கிட்டு கூட திணற மாதிரி நடிக்கலாம். யானை இந்த சபா அந்த அளவுக்கு மோசமா போகோன்னு சொல்லியிருக்கப்பா. இதெல்லாம் தெரிஞ்சுக்காம அந்த சகோதரர் உன்னை எழுதி அனுப்பிட்டார். நான் எங்க முடிவு பண்ணேன், Seventh-day Adventist. நான் ஆபிரகாம் போல அழைக்கப்பட்டவன். நான் என் ஜனத்துக்கு சத்தியத்தை சொல்லணும், நான் அறிந்த உண்மையை சொல்லணும். நான் உட்கார்ந்து படிக்கல, நான் ஆராய்ந்தேன், அறிந்தேன், அநேகமா எல்லாம் சொல்லப்பட்டது. சபையில என்ன செஞ்சுட்டான் தெரியுமா சாத்தான்? இந்த போதங்களை நான் குற்றப்படுத்துவேன், குற்றப்படுத்துவேன். வேதாகமத்தினுடைய உபதேசங்களை சபையில போதிக்காம விசுவாசத்தை குருடாக்கி போட்டாங்க. அதனால யாராவது எனக்கு சொன்ன உடனே இந்த ஜனங்கள் சிதறடிக்கப்படுது. அப்படி சிக்கியவர் தான் நம்ம சபை. அது வேதம் தெரியும், அது வேதத்தை அவர் படிக்கல, யாரோ சொல்றாங்கன்னு கேட்டார். இன்னைக்கு இன்னொருத்தர் சொல்றாங்கன்னு கேட்டார். அவர் உட்கார்ந்து ஆராயணும், அவர் மாத்திரம் ஒரு பெரிய சாட்சி என்கிட்ட சொல்றார். சொல்லிட்டு அவங்க எப்படி உதவு நேசித்தார்கள். உண்மை பொய்யெல்லாம் சொல்லல, எனக்கு தெரியும். அவர்கிட்ட அவர் மாத்திரமல்ல அனைவரும் எனக்கு தெரியும். பின்வாங்கி போயிருவாங்க. கண்டுல ஒருத்தர் பேசுற அந்த கண்டுல என்ன நீ படிக்கிறதே கிடையாது. எவ்வளோ ஒருத்தன் சொன்னா, ஆமா நான் கண்டுல போயிடுறேன், பற்றி என்ன சொன்னாங்கன்னு படிக்கணும். யாரோ சொன்னதை கேட்டு கேட்டு போன பிள்ளைகள் ஒரு நாள் என்ன செய்வாங்க அப்படின்னா, இன்னொருத்த என்னையா சொல்லுவான், அது கவரப்படுவாங்க. இவரும் அப்படிதான் சொன்னாரு, நான் மாமிசம் சாப்பிடுவேன், தீர்க்கதரிசி யாராவது குறை சொன்னா எனக்கு அப்படி கோபம் வரும். பிரயோஜனம் இல்லையே. தீர்மானங்கள்லாம் யாரோ ஒருத்தர் சொன்னதை அடிப்படையாக வச்சு எடுத்துருந்தா. கண்டிலிங்க பற்றி வேணுமா? தீர்க்கதரிசி அழகா எழுதுறாங்க. சபையில போய் நீங்க கண்டிலிங்கன்னு சொன்னாலே தலைவர்கள்லாம் போகப்படுவாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது கண்டிலிங்க. கண்டிலிங்க ஒரு உபதேசம் இருக்கு, மறக்க முடியாது. ஆனா என்னது, யாது, யாரு போகணும், என்ன செய்யணும் அப்படின்னா எல்லாம் தெளிவா தீர்க்கதரிசி எழுத்துல இருக்கு. ஆனா தலைவர்கள் சொல்லிக் கொடுப்பாங்களோ, போதர்கள் சொல்லிக் கொடுப்பாங்களோ, கண்டிலிங்க அவன் அக்கிரமக்காரன் தூக்கிட போட்டு. அதனால விசுவாசம் வியப்பட்டு அவனுக்கு கண்டிலிங்க ஹெல்த் பிரின்சிபல்ஸ் பற்றி தெரியல. அதனால தெரியும். சிலர்லாம் அந்த காலத்துல அம்மையார் காலத்துல ஒருத்தர் அம்மையார் சொன்னாங்கன்னு சொல்லி மாமிசம் சாப்பிடாம அது சாப்பிட சாவு போயிட்டு சரீரம் பலவீனமாகி போச்சு. அவங்க முட்டையை சாப்பிடுவாங்க. முழுமையா படிக்கிறது இல்லைங்க. ஒரே படிச்சுட்டு யாரோ சொல்றதை கேட்டுக்கிட்டு என்னதான் ஒரு முடிவை பண்ணிட்டு அவங்க பெரிய தியாகம் பண்ற மாதிரியும் பெரிய உண்மையா இருக்கிற மாதிரி காட்டிட்டு கடைசி பார்த்தா ஒரு சின்ன சிக்கல் சபையில வரும் பொழுது, இல்ல யாராவது ஒருத்தர் கவர்படியாக ஒரு செய்தியை சொல்லும் பொழுது அவன் நமக்கு இதான் உண்மை. அப்படி போக பிரயாசப்பட்டு கொண்டிருக்க ஒரு சகோதரர். இது மட்டும் இல்லை, எனக்கு தெரிந்த இன்னொரு பிரபலமானவர் உண்டு நம்ம சபை, மிக பிரபலமான தமிழ்நாட்டில். அவரை அநேகர் புகழும் பொழுது நடமாடும் வேதம் என்பார். உண்மை. வேதாகமத்துடைய சரித்திரத்துல பார்த்து கேட்டீங்கன்னு சொன்னா நீங்க அசந்து போவீங்க. அந்த அளவுக்கு வேதனையான, அந்த அளவுக்கு படிக்கிற அறிவுடைய புரிந்து கொள்ளுதல் தவறு. அவர் இந்த சகோதரர் மாதிரிதான் ஆதி காலத்துல கிராமத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி வேற இடத்துல வேலை பார்த்து பிள்ளைகள் எல்லாம் நான் பள்ளிடத்துல போய் படிக்க வைக்க மாட்டேன், ஆண்டு வரப்படான்னு சொல்லி வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அவ்வளவு தியாகமா இருந்தாரு. தீர்க்கதரிசியுடைய எழுத்துருவில் அவ்வளவு நம்பிக்கையா இருந்தார். அவர் படிக்கல, யாரோ சொன்னது கேட்டார். இன்னைக்கு அவர்கிட்ட போனீங்கன்னா நேரே
ரெண்டும் தப்பு, ரெண்டும் தப்பு. இன்னைக்கும் தப்பிச்சாங்க, இன்னைக்கு தப்பிச்சாங்க, அவ்வளவு கிடையாது. They didn't study the Bible for years. அவர்களுக்காக வேதத்தை படிக்கவில்லை, யாருக்கோ சொல்வதற்காக இல்ல, யாரோ சொன்னதை படித்தார்கள். எனக்கு பிள்ளைகளை இன்னைக்கு நான் செவன்த் அட்வென்டிஸ்டா இருப்பதற்கு காரணம் என் முன்பாக ஒரு உபதேசம் கொண்டு இன்னும் அனைவரும் கொண்டு வரப்படுகிறது. எல்லாத்தையும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு நேரம் இல்லை. இந்த உபதேசத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒரு காரணம் தான். இது கேட்கிற அந்த சகோதரர்களும் மனதிலிருந்து வர வேண்டும். இப்படி விலகி போகிறதுக்கு தீர்மானித்திருக்கிற பிள்ளைகளும் அவங்க தீர்மானத்தை இன்னும் யாராவது வஞ்சித்து விடக்கூடாது என்று சொல்லி நினைத்து யாரையாவது வஞ்சித்து விடக்கூடாது என்பதற்காகவும் நீங்கள் தெளிவடைந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் பெற்ற தேவனுடைய கிருபையினால், தேவனுடைய இரக்கத்தினால கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த தெளிவை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இன்னைக்கு நான் பேசும்படியாக தீர்மானித்திருக்கிற தலைப்பு 2300 ராப்பகல் தரிசனத்தில் எஸ்டிஎஸ் சபையை விளக்குவதை விமர்சிப்பவர்களுக்கான எல்லா விமர்சனங்களையும் எடுத்து இங்க பதில் சொல்ல போறோம். என்ன விமர்சனத்தை எடுத்து பதில் சொன்னா அவர்களுடைய நிலைப்பாடு தவறு, சபை செவன்த் அட்வென்டிஸ்டுடைய நிலைப்பாடு சரி என்பதை உறுதிப்படுத்த முடியுமோ அதை மாத்திரம் எடுத்து இருக்கு. கர்நாடகனுடைய பிள்ளைகளை ஒரு காரியத்தை நீங்கள் மனதில் வச்சுக்கணும். நான் தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தரிசனத்திற்கான விளக்கத்தை கொடுத்து இங்க பிரயாசப்படவில்லை. 5 செய்திகள் சொல்ல போகிறேன். 5 செய்திகள் தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் உள்ள தரிசனத்திற்கான விளக்கத்தை கொடுப்பதற்கு பிரயாசப்படுகிறேன். இல்ல 2300 ராப்பகலை பற்றிய விளக்கத்தை சொல்லுவதற்கு நான் இங்க பிரயாசப்படுகிறேன். இந்த 2300 ராப்பகல் அடிப்படையாக கொண்டு அந்த தரிசனத்திலே தவறுதலான போதனை இருக்கிறது. அந்த தவறுதலான போதனையை வெளிப்படுத்த போறேன். அவ்வளவுதான். 5 வகுப்புகள்ல நீங்க செவன்த் அட்வென்டிஸ்ட் சபை சொல்லுகிற விளக்கம் தான் சரி என்பதை முடிவு செய்வீங்க. அவ்வளவுதான். அந்த விளக்கம் என்ன என்பதை நீங்க சொல்ல போறோம். நல்லா போச்சு. விளக்கம் வேணும் என்று சொன்னால் தனியா தான் நம்ம பேசி கொள்ள வேண்டும். சரி, இன்னைக்கு என்ன படிக்கிறோம்? 2300 ராப்பகல் குறித்து ஒரு கால தரிசனம். நான் 8:14 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும். பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்தி இந்த கால தரிசனத்தை செவன்த் அட்வென்டிஸ்ட் அல்லாத மற்ற கிறிஸ்தவ அந்தியோகஸ் எபெனஸ் என்கிற ஒரு சிரியா தேசத்தின் ராஜாவுக்கு ஒப்பிடுவார். அவர்களுடைய மனது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன கொம்பு, அங்க ஒரு சின்ன கொம்பு இருக்கு. 7ஆம் அதிகாரத்தில் ஒரு சின்ன கொம்பு இருக்கும், வளர்ந்துடக்கூடாது. தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு சின்ன கொம்பு தோன்றி அது பெரிதாக வளர்ந்து, அந்த சின்ன கொம்பு பற்றியது என்று நினைத்து அந்த சின்ன கொம்பை அச்சேக்கஸ் ராஜாவுக்கு ஒப்பிட்டு இந்த காலத்துக்கு ஒப்பிடுவதற்கு பிரயாசப்படுவார். நிஜத்தை பார்த்தோம்னா அந்த ராஜாவுடைய சரித்திரத்துல இந்த காலத்தை நாள் கணக்கு எடுத்து அவர் ஒப்பிட்டு பார்த்தாலும் பொருந்தி வராது. சிலர் உடனே என்ன செய்வாங்க, 2ஆ பிரிப்பாங்க. 1150 பிடிக்க பார்ப்பாங்க. அதுவும் பொருந்தி வராது. ஆனா ஏதோ ஒரு காலத்தை சொல்லி அதை பொறுத்துறதுக்கு பிரயாசப்படுவார். நான் இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா, அவருக்கு இந்த 2300 ராப்பகலை எடுத்து அந்த ராஜாவுடைய வாழ்க்கை காலத்துல ஒரு காலத்துக்கு பொருத்தி நிரூபித்தாலும் கூட நான் என்ன செய்ய முடியல அப்படின்னா, என்னால என்ன செய்ய முடியலன்னா அதை ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா அந்த தரிசனத்தை போய் நான் வாசிக்கும் போது எனக்கு எழும்பின கேள்வி, இந்த 2300 ராப்பகல் தரிசனத்திற்கும் தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ராஜ்யங்களுக்கும் தொடர்பு இருக்கா? அது தொடர்பு இருந்தால் அது என்ன தொடர்பு என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கும், அதாவது தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ராஜ்யங்களுக்கும் இந்த தரிசனத்துக்கும் இடையில தொடர்பு இல்லை அப்படின்னு
இந்த தரிசனம் என்ன என்பதை விளங்கி இதை வாசித்தாலே விளங்கிக் கொள்ளுகிற ஒரு உண்மைதான் இதுக்குள்ள இருக்கு. பெருசா நான் என்ன செய்ய வேண்டியது சொன்னா பெரிய தியாலஜியெல்லாம் இதுல உட்கார்ந்துட்டு படிக்க வேண்டியது. ஒரு சாதாரண மனிதன் வேதாகமத்தையே எடுத்து வாசித்தா விளங்கிக் கொள்ளுகிற உண்மைதான். சும்மா அப்படி வாசித்தா இந்த தரிசனம் 2300 ராப்பகல் கால தரிசனம் தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த ராஜ்யங்களுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா என்பதை அறிந்து தொடர்பு இல்லை என்று முடிவு செய்தால் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை அல்லாத மற்ற கிறிஸ்தவர்கள் 2300 ராப்பகளை எடுத்துக்கொண்டு சின்ன கொம்பு என்று வர்ணிக்கிற அந்த ராஜ்யத்துக்கு ஒப்பிடுவது தவறு என்பதை முடிவு செய்தார். ஒன்ன வெளிப்படையாக சொல்கிறேன், செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை இந்த 2300 ராப்பகளை உலக ராஜ்யத்தின் எந்த காலத்திற்கும் ஒப்பிடு. அது வேற விளக்கம். அவங்க அப்படி ஒப்பிடுத அப்படின்னா ஏன் இவ்வளவு காரியம் இருக்குது படிக்கும்போது இப்படி தோணுது, ஏன் ஒப்பிடல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பிட்டு படிச்சு விளங்கி அந்த விளக்கத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். முதல்ல தானியேல் என்ன செய்கிறார் என்பதை அறிந்து தானியேல் 12ஆம் வசனம் வரைக்கும் தானியேல் தரிசனத்தை குறித்து எழுதுகிறார். அது ஒரு தரிசனத்தை பார்க்கிறார், அந்த தரிசனத்தை தான் எழுதுகிறார். அவரு ஆடுகள் குறித்த தரிசனம் பார்ப்பார், இந்த தரிசனத்தை குறித்து எழுதுகிறார். 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் இந்த மாசம் சின்ன கொம்பு இருக்கிற தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் சின்ன கொம்பு என்ன செய்யணும் அப்படின்னு எழுதுகிறார். இதை எழுதின பிறகு அவர் தரிசனத்தில் என்ன பார்க்கிறேன் என்பதையும் சொல்லுகிறார். 12ஆம் வசனம் வரைக்கும் அவர் தரிசனத்தை பார்த்துட்டு அப்படியே எழுதுறார். அதுக்கு பிறகு தரிசனத்தில் என்ன நடக்குது என்பதை பார்க்கிறார் என்பதை அறிகிறார் என்பதை சொல்கிறார். 12ஆம் வசனம் வரைக்கும் சின்ன கொம்பை குறித்து பேசுகிறார். அதுக்கு பிறகு தரிசனத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து எழுதுறார். என்ன நடக்குது? பசுத்தவானாகி ஒருவன் பேச கேட்டேன். தரிசனத்துல அந்த மிருகங்களை குறித்து பார்த்த பின்பு, அந்த கொம்பை குறித்து பார்த்த பின்பு, அதனுடைய செயல்பாடெல்லாம் பார்த்த பின்பு தானியேல் என்ன சொல்றாங்க? பரிசுத்தவானாகி ஒருவன் பேச கேட்டேன். இது வாஸ்தவம் என்ன விளங்குது அப்படின்னு சொன்னா, ஒரு பரிசுத்தவான் அங்க இருந்திருக்கிறார். அந்த பரிசுத்தவான் தானியேல் இடத்துல பேசுகிறார். அதை தானியேல் கேட்கிறார். சொல்ற பரிசுத்தவானாகி ஒருவன் பேச கேட்டேன். அவர் தன்னிடத்தில் பேசுவதை கேட்டார். அப்படி அவன் கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது இன்னொரு பரிசுத்தவான் அங்கு தோன்றி, இந்த காட்சி அழகாக இருக்கு. பரிசுத்தவான் தரிசனத்தை பார்த்து முடிச்சோட பரிசுத்தவான் வருகிறாரு, தானியேலிடத்துல பேசுறாரு, தானியேல் கேட்கிறார். அப்படி அவர் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது, தானியேல் அதை கேட்டுக்கொண்டு இருக்கும் போது இன்னொரு பரிசுத்தவான் தோன்றுகிறார். வாசிக்கிறேன், பரிசுத்தவானாகி ஒருவன் பேச கேட்டேன். அப்பொழுது வேறு ஒரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி, அன்றாட பலியை குறித்தும் பால்கடிப்பு உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேவையும் விதிப்பட ஒப்பு கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டார். தரிசனத்துல எல்லாத்தையும் பார்க்கிறாரு, காட்சியெல்லாம் பார்க்கிறாரு. அதுக்கு பிறகு காட்சியெல்லாம் பார்த்து முடிச்ச உடனே என்ன பார்க்கிறாருன்னா, ஒரு பரிசுத்தவான் தன்னிடத்தில் பேசுகிறதை பார்க்கிறார், அதை கேட்கிறார். அவர் பேசி முடிப்பதற்கு முன்பாகவே வேறொரு பரிசுத்தவான் அங்க தோன்றி என்ன செய்யறாருன்னா, அவர் கேள்வியை கேட்கிறார். தானியேல் இடத்துல ஒரு பரிசுத்தவான் பேசினாங்க. அந்த பரிசுத்தவான் கேள்வி கேட்டவரிடத்தில் பேசாம அவர் என்ன சொல்லுது வாசனம் சொன்னா, அந்த பரிசுத்தவான் தானியேல் இடத்துல பேசிய பரிசுத்தவான் தானியேலை நோக்கி ஒரு தாகத்தை சொல்றான். தானியேல்கிட்ட பரிசுத்தவானோட சொல்றதுக்கு ஆசைப்பட்டான். அவர் சொல்லி முடிக்கிறதுக்கு முந்தைய இன்னொரு பரிசுத்தவான் உள்ள வந்து ஒரு கேள்வி போறான். ஆனா அந்த பரிசுத்தவான் என்ன செய்யறாருன்னா, தானியேலிடத்துல பேசினதை சொல்லி முடிக்கிறதுக்கு தான் பிரயாசப்படுறாரே தவிர அந்த பரிசுத்தவான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல பிரயாசம். பரிசுத்தவனாகி ஒருவன் பேச கேட்டேன். அவன் என்னை நோக்கி 2340 செல்லும் வரைக்கும் இருக்கும் பின்பு பரிசுத்தலம் சுத்திகரிக்கப்படும். இதை அதை கொஞ்சம் கவனமா வாசிச்சோம்னா, தானியேல்கிட்ட ஒருத்தன் பேசுறான், அதை தானியேல் கேட்கிறான். அது கேட்டு முடிக்கிறதுக்கு முன்பாக, அந்த செய்தி அவனுக்கு சொல்லி பிடிக்கப்படுவதற்கு முன்பாக இன்னொரு பரிசுத்தவன் உள்ள புகுந்து ஒரு கேள்வியை போட்டுறான்ப்பா. ஆனா
தானியனிடத்துல பேசுவதற்கு பிரயாசப்பட்ட பரிசுத்தவான் அந்த கேள்வி குறித்து ஒரு காரியமும் கருத்துல கொள்ளாதபடி நேரடியா மறுபடியும் தானியனிடத்துல பேசுறாருப்பா. கேள்விக்குரிய பதில் இது இல்லப்பா. தானியலிடத்துல ஒரு கருத்தை சொல்லுகிறதுக்கு பரிசுத்தவான் பிரயாசப்பட்டார். தரிசனங்கள் காட்டப்பட்ட உடனே ஒரு பரிசுத்தவான் தோண்டி தானியலிடத்துல ஒரு கருத்தை சொல்வதற்கு பிரயாசப்பட்டான். அந்த கருத்தை சொல்லி முடிப்பதற்கு முன்பாக இன்னொரு பரிசுத்தவான் உள்ள ஒரு கேள்வியை போடுறான். அந்த கேள்வியை கேட்ட உடனே அந்த கேள்விக்கு பரிசுத்தவான் பதில் சொல்லாமல் தானியலிடத்துல என்ன சொல்ல வேண்டும் என்று நினைத்தாரோ அதை சொன்னார். அவன் என்னை நோக்கி 2340 சொல்ல நினைச்சு கேள்விக்கான பதில் இதுல இல்லை என்பதை இந்த 2 வசனத்தை பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டேன். அந்த கேள்வி விட்டுருங்க. அவர் என்னை நோக்கி பரிசுத்தவான் ஒருவன் தானியேலை பேசுவதை தானியேல் கேட்கிறான். அந்த பரிசுத்தவான் தானியேல் சொல்றான் 2340 சன்மார்க்கத்துக்கு பின்பு பரிசுத்தம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் சொல்லி கேட்கலாம். எதுக்குங்க மூளையில ஒரு கேள்வி ஆண்டவர் வச்சாருன்னு சொல்லி எனக்கு என்ன புரியுதுன்னு சொன்னா, தரிசனங்களை பார்த்த உடனே தானியேல் தொடர்ந்து என்ன பார்க்கறான்னு சொன்னா, ஒரு பரிசுத்தவான் தோன்றுகிறான், தானியேல் இடத்துல பேசுகிறார். அவர் பேசுறத தானியேல் முழுமையா கேட்டு முடிப்பதற்கு முன்பாக இன்னொரு பரிசுத்தவான் உள்ள வந்து ஒரு கேள்வியை போடுறான். தானியேலிடத்தில் முன்னதாக பேச பிரயாசப்பட்ட அந்த பரிசுத்தவான் அந்த கேள்வியை பொருட்படுத்தாமல் தானியேலிடத்திலேயே தான் சொல்ல விரும்பிய கருத்தை சொல்லுகிறான். அப்படி என்று சொன்னா இந்த கேள்விக்கும் 2340 தொடர்பு கிடையாது. இன்னொரு கோணத்திலையும் அனுப்பலாம். மூல உபதேசத்தெல்லாம் எடுத்து பேசுவாங்க இல்லைங்களா? நீங்க கேட்டிருக்கீங்க. மூல உபதேசத்தை பொதுவா பேசுகிற பிள்ளைங்க செவன்த்லே அட்வென்டிஸ்ட் உபதேசத்தை புலப்படுத்தி வாசித்த புரிஞ்சுக்கிறது தான். ஆனா மூல உபதேசங்களின் உபரிய வார்த்தைகளை இந்த அர்த்தம் அந்த அர்த்தம், கிரேக்க மொழியில் இதுக்கு இந்த அர்த்தம் அந்த அர்த்தம், இது ஒரு லெவலுக்கு போய் இந்த வசனம் பைபிள்ல ஒரிஜினல்ல கிடையவே கிடையாது, பொய்யாகிறது. அவ்வளவுதான். நான் உண்மையில மூல உபதேசத்துலாம் போறதில்லை. இப்படி யாராவது குண்டாக்கான்னு கேள்வி கேட்டு அவங்களுக்கு பதில் சொல்லணுங்கிறதுக்காக தான் மூல உபதேசத்துல போறேன். இது போயிடும். என்ன விளங்குது அப்படின்னு சொன்னா, பரிசுத்தவான் ஒருவன் பேசுகிறான் யாருகிட்ட? தானியேல் இடத்துல. அதனாலதான் அவன் என்னை நோக்கி சொல்லி அங்க வருகிறது. கேள்வியை கேட்கிறான். அந்த கேள்வியை குறித்து பரிசுத்தவான் சட்டை செய்ததை தெரியல. அந்த பரிசுத்தவானுக்கு அவர் பதில் சொல்லல. நேரா அவர் தானியேல் என்ன சொல்லணும்னு நினைச்சாரு சொல்லிட்டாரு. அந்த தரிசனத்துல ராஜ்யங்களெல்லாம் பாக்குறாரு. பார்த்தவர் ஒரு தரிசனம் சொல்லப்படுது. 2340 வரை சொல்ல வரைக்கும் இருக்கும். பின்பு பரிசுத்தம். அப்போ அந்த கேள்விக்கு உரிய பதில் இல்லை. இதை மட்டும் மனசுல வச்சுங்க. மூல உபதேசத்துக்கு போவாங்க. மூல உபதேசம் அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியாது. நம்மளாம் என்ன எபிரேய பாஷையில படிச்சுட்டோம், அதுக்கு டிக்ஷனரி எழுதி வச்சிருக்காங்க, அதை சார்ந்து இருக்கிறோம். இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது அவன் என்னை நோக்கி அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ், ஒரு வாக்கியம். அந்த வாக்கியத்துல 3 வார்த்தை இருக்கு. ஆனா நீங்க எபிரேய பாஷைக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா, மூல பாஷைக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா ஒரு வார்த்தை தான் இருக்கு. அம்மா அப்படின்னு வார்த்தை. அது ஒரு செயலை வெளிப்படுத்துறது. அவன் என்னை நோக்கி என்பதெல்லாம் அங்க இருக்காது. இந்த எபிரேய பாஷா தான். இந்த அமார் என்கிற வார்த்தைக்கு பொதுவான கருத்து என்ன அப்படின்னு, பொதுவான கருத்து எல்லா இடத்துலயும் இந்த கருத்து தான் வரும் இல்லை. பொதுவான கருத்து என்ன அப்படின்னா, சொன்னான் இல்ல அறிவித்தான் என்று என்பது அதனுடைய அர்த்தம். அப்படியா? இந்த அவன் என்னை என்பதெல்லாம் அங்கு சேர்க்கப்பட்ட வார்த்தை. அந்த சொன்னான் அறிவித்தான் அப்படின்னு இருக்கும் பொழுது யார் சொன்னா, யார்கிட்ட சொன்னாங்க அப்படிங்கிற கேள்வி வரும் பார்த்தீங்களா? அப்ப முடியாக்கம் செய்கிறவங்க அல்லது அதை வாசிக்கிறவர்கள் புரிந்து கொள்கிறதா? ஒருவர் இடத்துல சொல்லுகிறார் என்று புரிந்து கொண்டு அங்க அவன் என்னை நோக்கி என்பது சொல்லப்பட்டது. சரி, அப்போ இந்த மூல பாஷையில இருக்கக்கூடிய அவார் என்கிற வார்த்தைக்கு சொன்னான் அல்லது அறிவித்தான் என்று சொல்லி அர்த்தம் இருக்கும் பொழுது அந்த வாக்கியத்தை அப்படியே அங்க இருக்கிற மாதிரியே மொழியாக்கம் செய்யணும் அப்படின்னு சொன்னா
அது ஒரு செயல் சொல்லாக இருப்பதனால, வேர்பாக இருப்பதனால அதை செய்தவர் யார் என்பதை நம்ம இங்க சேர்த்து கொள்ள வேண்டும். அந்த மொழியாக்கும் மொழி, அந்த பாஷையினுடைய முறை நம்ம மேல வாசித்தோம். பரிசுத்தவானாகி ஒருவன் பேச கேட்டேன். அந்த பேசுகிறவர் யார் என்று சொன்ன பரிசுத்தவான். அவன் பரிசுத்தவான் அறிவித்தான் சொன்னான். யாருகிட்ட அறிவித்தான், யாருகிட்ட சொன்னான்றது நான் தான் முடிவு பண்ணிக்கிட்டேன். இதான் அந்த பாஷை, நான் தான் முடிவு. ஆனா அவர் என்கிட்ட சொன்னாருன்னு இருக்கலாம், இன்னொருத்திட்ட சொன்னாருன்னு இருக்கலாம். நான் எப்படி வேணாலும் முடிவு செய்யலாம். ஆனால் அது இருக்கிறத அப்படியே நான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னா, அவன் அறிவித்தான் சொன்னான். அறிவித்தான் இல்லைன்னா சொன்னான். அவன் அறிவித்தான். 2300 ராப்புகள் செல்லும் வரைக்கும் இருக்கும். பின்பு பரிசுத்தம் சுத்திகரிக்கப்படும். அவன் என்னை நோக்கி அறிவித்தான் என்று நான் முடிவு பண்ணிக்கலாம். இல்ல அவன் அவனை நோக்கி அறிவித்தான் என்றும் நான் முடிவு பண்ணலாம். இல்ல இதை அப்படியே விட்டுச்சு அந்த வசனத்தின் அடிப்படையில என்ன இருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அது அப்படி அவன் அறிவித்தான் அப்படின்னு விட்டுச்சோம் அப்படின்னு சொன்னா, நான் என்ன செய்யணும்னா அதை யாருக்கு அறிவித்தான் நான் முடிவு. மொழியாக்கம் செய்கிறவர்கள் பலவிதமாக அதை முடிவு செய்கிறார். நம்ம அப்படியே வச்சுக்கிடுவோமே, அவர் அறிவித்தான் என்பதை அப்படியே வச்சுக்கிடுவோமே. வச்சுக்கிட்டு மொழியாக்கத்துக்குள்ள போவோம். நம்ம முந்தி படிச்ச கருத்து சரிதானா அப்படின்னு இப்போ பார்த்திருக்கிற மூல பாஷையின்படி நம்ம பார்ப்போம். பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டேன். அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவர் நோக்கி அன்றாட வழியை குறித்தும் பால்கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிபட ஒப்புக் கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டான். அவன் அறிவித்தான் 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும். பின்பு பரிசுத்தம் சுத்திகரிக்கப்படும் என்று. அவன் என்னை நோக்கியும் வேண்டாம், அவன் அவனை நோக்கியும் வேண்டாம். இப்போ எனக்கு என்ன விளங்குது அப்படின்னு சொன்னா, அந்த கேள்விக்கு திரும்ப வெளில எழுதுல அதை தொடர்பு படுத்துவதற்கு ஏற்பாக மூல பாஷையில இல்ல, இடம் இல்லை. நீங்களால தொடர்புபடுத்திக்கணும். பரிசுத்தனாகிய ஒருவன் பேச கேட்டேன். அவன் அறிவித்தான் 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும். பின்பு பரிசுத்தம் சுத்திகரிக்கப்படும். மூல பாஷத்தில் இருக்கிற மொழி நடைய படிக்கும் பொழுது என்ன ஒரு உண்மை வெளிப்படுவதா எனக்கு அருமையானது என்னுடைய பிள்ளைகளை. கேள்விக்கும் அது சொல்லப்படுகிற இன்னொரு செய்திக்கும் 2340 பற்ற செய்திக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இதை அடிப்படையாக கொண்டுதான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, முன்னதாக இந்த பரிசுத்தவான் ஒருவன் பேச கேட்டேன் என்பது தானியேலிடத்துல பேசப்படுகிறது. அவன் தொடர்ந்து தானியேலிடத்துல ஒரு செய்தியை சொல்றான். 2300 ராப்பகல் வரைக்கும் இருக்கும். பின்பு பரிசுத்தம் சுத்திகரிக்கப்படும் என்று சொல்லி ஊடல ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வியை அவன் தவிர்த்துட்டாங்க. மூல பாஷையில அப்படித்தான் இருக்கு. மூல பாஷைக்கு நீங்க போக வேண்டியதில்லை, சும்மா வாஸ்தம் விளங்கிக்கலாம். பரிசுத்தவான் ஒருவன் பேச கேட்டேன். பரிசுத்தவான் தானியம் தான் தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். தானியத்துல பரிசுத்தவான் ஒருவன் பேசுகிறான். அவன் பேச்ச முடிக்கிறதுக்கு முன்பு இன்னொரு பரிசுத்தவான் உள்ள வந்து ஒரு கேள்வியை போடுறான். அந்த கேள்விக்கு பரிசுத்தவான் பதில் சொல்லல. அவன் தொடர்ந்து தானியலிடத்துல அறிவிக்கிறான். 2340 செல்லும் வரைக்கும் இருந்து பரிசுத்தம். இவ்வளவு தெளிவாக லகுவாக புரிந்து கொள்ளும்படியாக இருக்கக்கூடிய இந்த உண்மையை எடுத்துக்கொண்டு போய் தானியேலுடைய 8ஆம் அதிகாரத்தினுடைய எந்த ராஜ்யத்திற்கு அது ஒப்பிட முடியுமான முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேள்வி கேட்கப்படுது பாத்தீங்களா? தானியேல் 9:12 சின்ன கொம்பை குறித்து பேசப்படுது. தானியேல் 8ஆம் அதிகாரத்தினுடைய சின்ன கொம்பு. அது சேனையினுடைய அதிபதி பரிந்தும் தன்னை உயர்த்தி அவரிடத்திலிருந்து அன்றாட பலியை நீக்கிட்டு அவருடைய பரிசுத்தத்தாலும் தள்ளு கொண்டது. பாதகத்தின் குறித்தும் அன்றாட பலியோடும் கூட சேனையும் அதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. சத்தியத்தை தரையில் தள்ளிச்சு அதை கிரியை செய்து அணுகலம் அடைந்தது. இந்த கேள்வி, இதன் அடிப்படையில தான் கேள்வி இருக்கு. சின்ன கொம்பு செய்கிற காரியங்களுடைய அடிப்படையில் தான் இருக்குது. அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி அன்றாட பலியை குறித்தும் பால்கடிப்பு உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தானமும் சேனையை விதிபட ஒப்புக் கொடுப்பதை குறித்தும் உண்டான தரிசனம் இதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டான். இந்த கேள்விக்குரிய பதில் இங்க இல்ல அப்படின்னா, எனக்கு அதிகமான தேவனுடைய பிள்ளைகளே 2300 ராப்பகலை கொண்டு போய்
சின்ன கொம்புக்கு எந்த ராஜ்யத்தை நீங்க கற்பனை பண்ணி கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த ராஜ்யத்துக்கு நீங்க ஒப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா தப்பு. அவ்வளவுதான். இதுக்கு மேல அங்க பேசுறதுக்கு இடம் இல்லை. ஒரு கோணத்துல பார்க்கணும், ஒரு கோணத்துல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. வாசித்த உடனே விளங்கிக்க முடிகிறது இந்த கேள்விக்கான பதில் அங்கே இல்லை. அந்த கேள்வி எதை சார்ந்து இருக்கிறது சொன்னா சின்ன கொம்பினுடைய செயல்பாடை சார்ந்து இருக்கிறது. அப்படியானால் சின்ன கொம்புக்கு இந்த கால தரிசனம் பொருந்தார். எப்படி தரிசனங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டு வந்தாரோ அப்படி போல இன்னொரு காட்சியும் அந்த தரிசனத்தோட இன்னொரு சமூகம் சேர்கிறது. தரிசனத்தை பார்த்த உடனே, மிருகங்களை குறித்ததை பார்த்த உடனே, சின்ன கொம்பை குறித்து பார்த்த உடனே தானியேல் இடத்துல ஒரு பரிசுத்தவான் பேசுகிறார். அந்த பரிசுத்தவான் பேசி முடிக்கிறதுக்கு இன்னொரு பரிசுத்தவான் ஒரு கேள்வி போடுகிறார். பேசின பரிசுத்தவான் தானியேல் இடத்துல தொடர்ந்து அந்த என்ன தரிசனத்தினுடைய தொடர்ச்சி காட்சி சொல்லணுமோ அந்த காட்சி சொல்கிறார், கேள்வியை தவிர்த்து விடுகிறார். இன்னும் கொஞ்சம் இதை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு நம்ம பிரயாசப்படும். வாசித்து வேற ஒரு பெரிய தத்துவம்லாம் நம்ம போறது கிடையாது. மூல பாஷையில போய் குழம்பிடக்கூடாதுங்கிறதுக்கு அங்கேயே எடுத்து இதே கருத்து தான் மூல பாஷையில் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் காட்டி. இப்ப நம்ம இதை வாசிப்போங்க. பரிசுத்தவான் ஆகி வருது பேர் வச்சு பரிசுத்தவான் பரிசுத்தவான் ஆகி வருது. லூக்கா பேசி கேட்டேன். தரிசன காட்சி நடக்கு. தரிசன காட்சியில தொடர்ந்து அந்த மிருகங்களை குறித்து கொம்பை குறித்து பார்த்து முடிச்ச உடனே ஒரு பரிசுத்தவான் பேசுகிறத தானியேல் கேட்கிறார். அங்க தானியேலும் பரிசுத்தவான் இருக்கிறாரு. அந்த பரிசுத்தவான் தானியேல் இடத்துல பேசுகிறார். அவரு யாருன்னா லூக்கா. அப்பொழுது வேறு ஒரு பரிசுத்தவான், இன்னொரு பரிசுத்தவான் உள்ள வர்றார். அவர் பேரை மார்க்குன்னு வச்சிருங்க. பேசினவரை நோக்கி, யார லூக்காவை நோக்கி பேசுறார். என்ன பேசுறாரு? அன்றாட பணியை குறித்தும், பால் கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும், பரிசுத்த ஸ்தானம் சேனையும் விதிபட ஒப்பு கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டார். இந்த கேள்வியை உள்ள வந்து கேட்கிறான். ஆனா பரிசுத்தவான் பேசினது தானியேலை நோக்கி, அவன் லூக்கா தானியேலை நோக்கி என்ன சொல்றான் அப்படின்னா 2040 இருக்கும் பின்பு பரிசுத்தம் சுத்திகரிக்கப்படலாம். இதை பார்த்தாலே நம்மளால விளங்கிக்க முடியல இல்லைங்களா? நம்மளால புரிஞ்சிக்க முடியுது இல்லைங்களா? என்ன புரிஞ்சிக்க முடியுது? ஒரு பரிசுத்தவான் தானியேல் இடத்துல பேசுறான், லூக்கா தானியேல் இடத்துல பேசுறான். அப்ப மார்க்குங்கிறவன் உடல வந்து ஒரு கேள்வியை போடுறான். ஆனா லூக்கா அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம தானியேலை நோக்கி இன்னொரு காரியத்தை சொல்றான். நம்ம என்ன நினைக்கிறோம்? கேள்விக்குரிய பதில் தான் சொல்லப்பட்டதுன்னு நினைக்கிறோம். ஆனா வசனம் என்னன்னு சொல்லுது? பரிசுத்தவான் இடத்துல பதில் சொல்லல, அதாவது மார்க்கின் இடத்துல பதில் சொல்லல, தானியேல் இடத்துல செய்தி சொல்லப்படுகிறது. இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய நிசப்தமான உண்மை. கொஞ்சம் அதை நம்ம தெளிவாக அறிந்து கொடுக்கிறதுக்கு பிரயாசப்படும். சரி, இங்க தரிசனம் பார்க்கப்படுது. தரிசனத்துல அந்த காட்சிகள் எல்லாம் பார்த்து முடிச்ச உடனே மார்க்கு, அதாவது பரிசுத்தவான் ஒருவர் பேச தானியேல் கேட்கிறான். யாரு கேட்கிறாங்கன்னா தானியேல் கேட்கிறான். அப்ப அந்த பரிசுத்தவான் யாருகிட்ட பேசியிருக்காருன்னா தானியேல் இடத்துல பேசி. அப்படி அவர் தானியேலிடத்துல பேசி முடிப்பதற்கு முன்பாகவே, அவர் தானியேலிடத்தில் தான் சொல்ல வந்த கருத்தை சொல்லி முடிப்பதற்கு முன்பாகவே இன்னொருவர் என்ன செய்யற உள்ள காட்சிக்குள்ள வருகிறார். அவர் என்ன செய்யறாருன்னா அந்த பரிசுத்தவானை நோக்கி என்ன செய்யறாருன்னா, எது வரைக்கும் பிறந்த நாள் கொண்டாடாமல் இருப்பீர்? உதாரணத்துக்கு வச்சு ஒரு கேள்வியை கேட்கிறார். லூக்கா மார்க்க பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். அதுக்கு முந்தி என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, மார்க்கு தானியேல் இடத்துல சுனில், அது பேர சுனில் வச்சிருக்காரு புரிந்து கொள்வதற்காக ஒரு கருத்தை சொல்வதற்கு பிரயாசப்படுகிறார். அந்த கருத்தை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்பாக இன்னொரு பரிசுத்தவான் லூக்கா வந்து ஒரு கேள்வி வைக்கிறார். அப்போ அந்த மார்க்கு லூக்காவுக்கு பதில் சொல்லி இருந்தார். பேசின வேறொரு பரிசுத்தவானுக்கு பதிலை சொல்லி இருந்தா, மார்க்கு லூக்காவை பார்த்து பதில் சொன்னார் அப்படின்னு இருக்கும். ஆனா வசனம் அப்படி இல்லை. வசனம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, இந்த லூக்கா சொன்ன கேள்வியை பொருட்படுத்தாம என்ன செய்யறான், தானியேல் இடத்துல பேசுகிறார். தானியேல் இடத்துல கருத்தை சொல்லுகிறார். லூக்காவுக்கு பதில் சொல்லப்படவில்லை. அவர் லூக்காவுக்கு பதில் சொல்லியிருந்தா லூக்காவை பார்த்து 2340 சொல்லு வரைக்கும் இருக்கும் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனா லூக்காவை பார்த்து சொல்லவில்லை. அவர் தானியேல் இடத்துல சொல்லுகிறார். மூல உபதேசத்துக்கு போன சொன்னா அது எங்கேயும் இல்லை, நேரடியாக ஒருவர் பேச கேட்கிறார், அந்த கருத்து சொல்லப்படுகிறது. அவ்வளவுதான் இருக்கு. அப்ப இங்க தெளிவாக வெளிப்படுகிற உண்மை என்ன அப்படின்னு சொன்னா, கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் அங்கே சொல்லப்படவில்லை.
எனக்கு அருமையான தேவனுடைய சனமே, இவ்வளவு தெளிவா இருக்கிற இந்த உபதேசத்தை நான் மாத்தி அமைக்க முடியுமா? வாசித்தா புரிந்து கொள்கிற உபதேசம், கேள்விக்கு பதில் அங்கு சொல்லப்படவில்லை. ஏன் கேள்விக்கு பதில் சொல்லப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்க எழுப்புனீங்க அப்படின்னா, தானியேல் 12ஆம் அதிகாரத்தை நீங்க படிக்கும், தானியேலுடைய தரிசனங்களை நீங்க படிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்துல ஒரு 4 ராஜ்யத்தை குறித்து சொல்லும். அதுக்கு ஒரு 7ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அதே 4 ராஜ்யத்தை குறித்து 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படும் கூடுதலான செய்தி சொல்லப்படும். ஒரு சின்ன கும்பம் குறித்து 4ஆம் மிருகம் 10ஆக பிரிக்கப்படும், அதுல இருந்து சின்ன கொம்பு இடம். இந்த சின்ன கொம்பினுடைய ஆட்சி காலம் எவ்வளவுன்னு சொல்லி தானியேல் 7ஆம் அதிகாரத்துல சொல்லிடும். காலங்களும் காலமும் அரைக்காலமும் செய்யும். இதே சின்ன கொம்பினுடைய ஆட்சி காலத்தையும் தானியேல் 8ஆம் அதிகாரத்தினுடைய சின்ன கொம்பும் குறிக்கிறதுனால, அங்க ஏற்கனவே அந்த சின்ன கொம்பினுடைய கால தரிசனம் சொல்லப்பட்டதுனால, இங்க அதே கால தரிசனத்தை மறுபடியும் சொல்லுவதற்கு தேவன் பிரயாசப்படவில்லை, விரும்பவில்லை. அதனால அந்த கேள்வி தவிர்க்கப்படும். அந்த கேள்வி தவிர்க்கப்படும். அவன் என்னை நோக்கி ஆமா அறிவித்தார், சொன்னார். 2340 செல்லும் வரைக்கும் பின்பு பரிசுத்தம் சுத்திகரிக்கப்படும். மொழியாக்க செய்கிறவர் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், அதான் முந்தைய மொழியா. அவரு என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னா, இங்க பரிசுத்தவான் ஒருவன் பேச கேட்கிறான். அந்த பரிசுத்தவான் தானியேல் இடத்துல தானே பேசி இருக்கிறான். ஆனா தானியேல் எந்த கேள்வி கேட்காம அமைதலா நின்ன உடனே இன்னொரு பரிசுத்தவான் உள்ள வந்து தானியேல் கேட்க வேண்டிய கேள்வி அந்த பரிசுத்தவான் கேட்டுட்டான். அதனால பரிசுத்தவான் என்ன செய்யறான்னு சொன்னா தானியேல் இடத்துல பதில் சொல்றான் அப்படின்னு சரியா மொழியாக்கம் செய்திருக்கிறார். அதான் சொல்றேன். ஏன்னா ஒருவன் பேச கேட்டான் அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்ப தானியேல் தன்னிடத்துல பேசுறத பரிசுத்தவான் பேசுறத கேட்கிறான். ஆனா தானியேல் எந்த கேள்வியும் எதுவும் கேட்கல, அப்படியே ஒரு கேட்டுக்கிட்டு இருக்காரு. உடனே இன்னொரு பரிசுத்தவான் உள்ள வந்து ஒரு கேள்வியை போடுறாரு. மொழியாக்கம் செய்கிறவர் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னா, தானியேல் கேட்க வேண்டிய கேள்விய அந்த பரிசுத்தவான் வேறொரு பரிசுத்தவான் கேட்டதாக நினைத்து, அவன் என்னை நோக்கி அந்த கேள்விக்கு தானியேல் கேள்வி கேட்டது போல அவனுக்கு சொன்னதாக நினைச்சு என்ன என்கிற வார்த்தையை சேர்க்கிறார். புரியுதுங்களா? புரியுதுங்களா? இவர் மொழியாக்கத்துல சேர்க்கிறார். அது அங்கே இல்லை, அங்கே இல்லை. பரிசுத்தவான் பேச கேட்டு கேள்வி தவிர்க்கப்படுகிறது, இன்னொரு செய்தி அறிவிக்கப்படுகிறது. அவ்வளவுதான். இதான் தரிசனம். கேள்விக்கான பதில் அங்கே இல்லை. இந்த எண்ணெய் அப்படின்னு சேர்த்திருக்காரு பாத்தீங்களா, இது சும்மா ஒரு சேர்த்துட்டா நான் சொல்ல மாட்டேன். அந்த தரிசனத்தினுடைய அடிப்படையில நான் என்ன விளங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்க்கிறாரு. குழம்பிடக்கூடாது என் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணெய் தானியேலை நோக்கி அப்படின்னு 7 வார்த்தையை சேர்க்க வச்சாரு. ஏன் நான் என்ன விளங்கிக்கணும் அப்படின்னா, அந்த கேள்விக்கான கேள்வி தவிர்க்கப்பட்டு அந்த கேள்விக்கான பதில் சொல்லப்படாமல் தானியேலுக்கு சொல்லப்பட வேண்டிய செய்திதான் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அந்த மொழியாக்கம் செய்வதில் என்ன என்பதை சேர்த்து வச்ச பிற்காலங்களிலே இது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் ஆங்கிலத்தில் போட்டிருக்கேன். And he said unto me. பிற்காலங்களில் இந்த தரிசனத்தை விளக்குறதுக்கு பிரச்சனையா இருந்த உடனே அவங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இருக்கக்கூடிய நீயை தூக்கி ஹிம்னு மாத்திட்டாங்க. அவனை நோக்கி அப்படின்னு மாத்திட்டாங்க. ஆண்டவர் என்ன உண்மையை வெளிப்படுத்தணும் அப்படின்னு பிரயாசப்பட்டு முன்னதாக மொழியாக்கம் செய்தவுடைய இருதயத்துல ஆவியானவரை கொண்டு பேசி தானியேலுக்கு சொன்னதுன்னு சொல்லி போடப்பா இந்த செய்தி இந்த கேள்வி இங்க தவிர்க்கப்பட்டிருக்கிறது, நான் இதை ஏன் ஏற்படுத்திருக்கேன்னு சொல்லி பிள்ளைகள் உணரணும், இதை நான் தவிர்த்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்க உண்மையை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தானியேலை நோக்கி என்று சொல்லி அந்த என்னை நோக்கி என்கிற வார்த்தையை சேர்த்திருக்கிறாரு. பிற்காலங்க வந்தாங்க, அவங்களுக்கு விளக்கங்களை சரியா கொண்டு வர முடியல. இதனை எண்ணெய் நோக்கி சொல்லப்பட்டிருக்கு, இது கேள்விக்குரிய பதிலா இது தெரியலையே, இது கேள்விக்குரிய பதில் தானே. அவன் நினைச்ச எண்ணத்தை பூர்த்தி செய்வதற்காக கிம் அவரை நோக்கி சேர்த்தார். பிசாசானுடைய தந்திரம். ஆங்கிலத்தில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கும். பிசாசினுடைய தந்திரம். இப்ப உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். இதே மாதிரி நீங்க வேதாகமத்தில் இன்னொரு இடத்துலையும் பார்க்கலாம். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல ஹீ அப்படின்னு, அதாவது வெளிப்படுத்த 16 பண்ண முன்பாக 3 அசுத்த ஆவிகள் எல்லாரும் கூட்டி சேர்க்க புறப்பட்டு போனது அப்படின்னு இருக்கும்.
கீழே வந்து அது யாரு கூட்டி சேர்த்தா அது நமக்கு தெரியும். கூட்டி போனதானே சேர்க்கணும். ஆனா கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல அதர் போட மாட்டார், ஹீனு போட்டுப்பார். அவன் கூட்டி சேர்த்தான் அப்படின்னு போட்டுப்பார். போனது அது, சேர்த்தது அவன். அப்ப சம்பந்தம் இல்லாம இருக்கு பாத்தீங்களா. ஆனா அதுக்கு பெரிய ரகசியம் இருக்குது. ஆண்டவர் மொழியாக்கம் செய்யும் பொழுது சில உண்மைகளை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று கவனமா இருந்திருக்கிறார். போனது ஒண்ணு, கூட்டி சேர்க்க போனது ஒண்ணு. ஆனா அது கூட்டி சேர்க்காது, வேற ஒருத்தர் வந்து கூட்டி சேர்க்கிறான். இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் ஹீனி போட வச்சாரு. ஆனா பிற்காலத்துல வந்தா பாருங்க, அவனுக்கு இதை விளங்கிக்க முடியல. அவன் நினைக்கிற மாதிரி, அவன் மனதுக்கு ஏற்ற மாதிரி விளக்கங்கள் எடுக்க முடியல. அதை என்ன செஞ்சுட்டான், தேடி மாற்றி விட்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதுல நீங்க பாப்பீங்க, பரிசுத்தவனாகி ஒருவன் பேச கேட்டேன். அவன் சொன்னான் 2340 வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்தம் சுத்திகரிக்கப்படும் என்று இவ்வளவுதான் இருக்கணும். ஆண்டவர் உள்ள ஒரு சம்பவத்தை சேர்த்து விட்டார். அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசுகிறவர் நோக்கி, இந்த பால்கடிப்பெல்லாம் செய்ய எவ்வளவு காலம் செல்லும் அப்படின்னு கேட்டான். அப்படின்னு ஒரு சம்பவத்தை சேர்த்து, அதை சேர்த்ததுனாலதான் நிறைய ஒரு குழம்பு இருக்கிறான், நிறைய ஒரு குழம்பிச்சான். ஏன் சேர்த்திருக்காரு தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள் மட்டும்தான் சத்தியத்தை விளங்கிக்க முடியும். வேதாகமத்தில் அவங்க மூலமாத்தாங்க மற்றவங்க விளங்கிக்க முடியும். இதுக்கு இருக்கக்கூடிய இந்த ரகசியத்தை, வெகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய இந்த ரகசியத்தை விளக்க முடியாமல் அநேக சுயநலவாதிகள் தவறுதலை புரிந்து கொள்வதற்கு அல்லது அதை விளங்கிக் கொள்ள வேண்டிய காலம் அறிந்ததற்கு முன்பாக விளங்கிக் கொள்வதற்கு பிரயாசப்படுகிறவர்கள் விளங்கிக் கொள்ளாமல் இருப்பதற்கு ஆண்டவர் சம்பவத்தை சேர்த்து வச்சார். என்ன நீங்க கற்பனையா சொல்றீங்களா? இல்லைங்க, சீஷர்களோடு ஆண்டவர் பேசுவது ஓமைகளால பேசுவார். சொல்ற பாருங்க, அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியப்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கும் அருளப்படவில்லை. காலத்துக்கு முந்தி சரிசங்களை அறியக்கூடாது என்பதற்காக சில ரகசியங்களை தேவன் உலகத்தில் சேர்த்து வச்சிருக்கிறார். அறிய வேண்டிய காலம் வரும்போதால் அறிந்து கொள்ள வேண்டும். இல்ல பிசாசனுடைய கூட்டம் அறிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக மறைத்து வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் தான் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாய், கேட்டு கேளாதவர்களாய், உணர்ந்து கொள்ளாதவர்கள் இருக்கிறபடியாலே நான் ஓமைகளாக அவர்களோட பேசினேன். ஆண்டவர் எல்லாத்தையும் முதல்ல பேசி வச்சுட்டாருங்க, எல்லாத்தையும் முதல்ல சொல்லி வச்சுட்டாரு. ஆனா எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் எல்லாரும் விளங்கி, யார் யாரு எந்தெந்த காலத்துல விளங்கிக்கணுமோ அப்பதான் விளங்கிக்க முடியும். இந்த தரிசனத்தை திருச்சபை விளக்கம் கொடுத்திருக்குது, சமந்திர சபை விளக்கம் கொடுத்திருக்குது. ஆனா இந்த விளக்கம் இருந்துச்சா? இல்ல, குழப்பத்தை உண்டாக்குறாங்க. கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான். எப்ப இந்த காலதரிசனத்துக்கு அந்த ராஜ்யத்துக்கு சம்பந்தம் சொல்லிருக்கேன் பாரு. தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் புரிந்து கொள்ள முடியாத எழுதி வச்சுக்கேன், உனக்கு சொல்லித்தாரு அப்படின்னு சொல்லி அனைவருக்கு சொல்லிக் கொடுத்துருக்காருங்க. அந்தந்த காலத்துல ஆண்டவர் உபதேசங்களை வெளிப்படுத்துவாங்க, எல்லாத்துக்கும் மொத்தமா வெளிப்படுத்திட்டா இல்லைங்க. ஆண்டவருடைய பிள்ளைக்கும் சாத்தானுடைய கூட்டத்துக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். அது மாத்திர காலத்துக்கு முந்தி அழிஞ்சிட்டு குழம்பி போயிருவாங்க. ஆண்டவர் நடைமுறை வைத்திருக்கிறார், காலம் வர வேண்டும். இந்த விளக்கத்தை ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்திருக்காரு, சொன்ன காலம் வந்திருக்கிறது. கற்பனையாக வாஸ்தவனை குறிச்சுக்கிறதுங்க, வேற எங்கேயும் போவாங்க, வாஸ்தவ குறிச்சுக்கிறதுங்க. அந்த கேள்விக்கு இந்த பதத்துக்கும் சம்பந்தம் இல்லை, கேள்விக்கு இந்த கருத்துக்கும் சம்பந்தம் இல்லை. சரிசங்க பார்க்கும்போது இன்னொரு காட்சியும் பார்க்கிறான், ஒரு பரிசுத்தவான் பேச கேட்கிறான், அவர் கேட்கிற பத்தி ஒரு உள்ள புகுறான். அதை விட்டுட்டு பரிசுத்தவான் தானியேலுக்கு தொண்டை வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த கால தரிசனத்துக்கும் அந்த ராட்சியத்துக்கும் எந்த தொடர்பு கிடையாது, எந்த தொடர்பு கிடையாது. அது தனித்து இருக்கிறது. இன்னும் உறுதிப்படுத்தணும், இன்னும் உறுதிப்படுத்தணும். வசனத்தை ஒரு வாசிப்போங்க. பரிசுத்தவானாகி ஒருவன் பேச கேட்டேன். அதை விட்டுருங்க, இவ்வளவு ஒரு நேரம் நீங்க படிச்சதெல்லாம் விட்டுருங்க. ஏகமா இப்படி எல்லாம் எங்களால படிக்க முடியுமா? விட்டுருங்க, வேண்டாங்க. இதெல்லாம் எப்படி நீங்களா சொல்றீங்க? விட்டுருங்க, வேண்டாம். தொடர்ந்து படிப்போம். பரிசுத்தவானாகி ஒருவன் பேச கேட்டேன். அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினது நோக்கி, அன்றாட பழியை குறித்தும் பால்கடிப்பு உண்டாகும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தானமும் சேனையும் விதிப்பட ஒப்புக் கொடுக்கப்படுவதை குறித்தும் முன்னால தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டால், அவர் என்ன நோக்கி 2340 வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்தம் சுத்திகரிக்கப்படும். இது தரிசனம். இதுதான் யாரு சொல்றாருன்னா தானியேல் பார்த்த தரிசனம்.
எனக்கு என்ன கேள்வி, இவ்வளவு விளக்கங்களுக்கு நான் கேள்வி கேட்கும்போது எனக்கு அந்த கேள்விக்கும் இந்த ராஜ்யத்துக்கும் கேள்வி இந்த ராஜ்ய சின்ன கொம்புகளுடைய ராஜ்யத்தினுடைய செயல்பாடுகள் குறித்து இருக்குது. ஆனா பதில பார்த்தா அதுக்கு தொடர்பு இல்லாம இருக்க, அந்த சமூகம் சரியா கனெக்ட் ஆகி வரலீங்க. நான் எங்கேயும் போறதில்லை, இந்த விளக்கானதான் எனக்கு வேண்டாம். இப்ப சொன்னேன் அந்த விளக்கான எல்லாத்தையும் விட்டுருவோம். விட்டுட்டு தானியேல் புத்தகத்துல என்ன பார்க்க முடியும் அப்படின்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு தரிசனமும் காட்டணும்னு ஒரு விளக்கம் கொடுக்கணும். இது பாபிலோன் 2ஆம் அதிகாரத்துல மார்ச் செஞ்சால் பாபிலோன் ராஜ்யம் தான் முதல் ராஜ்யம் சொல்லு. நீங்க தானியேல் 8ஆம் அதிகாரத்துல உள்ள தரிசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது மீதிய பெருசு ராஜ்யம், கிரேக்க ராஜ்யம், அந்த ராஜ்யத்தினுடைய முதல் ராஜா, அது புரிஞ்ச உடனே 4வது ராஜ்யம் பிரியும். இப்படிலாம் அங்க விளக்கங்கள் கொடுக்குது. இந்த விளக்கத்தை நம்ம போய் பார்ப்போம், அது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரி, தானியேல் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 8ஆம் அதிகாரத்தை சார்ந்த வசனம் தான் எல்லாம். நான் வசனம் மட்டும் போட்டிருக்கேன். 2 கொம்பு உள்ள ஆட்டுக்கடா, வசனம் 3-4 வாசிக்கிறேன். அதுக்கு என்ன விளக்கத்தை வசனம் 20 தூதன் கொடுக்கிறான்னு சொன்னா, மேதியா பெர்சியா ராஜ்யம். வெள்ளாட்டுக்கடா வசனம் 5-7 நீங்க வாசிக்கலாம். அந்த வெள்ளாட்டுக்கடா என்ன அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்கும்போது 21வது வசனத்துல கிரேக்க தேசத்தின் ராஜ்யம். 4 கொம்புகள் அங்க இருக்க ஒரு அந்த பாட்டுல இருந்து 4 கொம்புகள் முளைத்து, அது என்னன்னு சொன்னோம், அந்த ஜாதியில, அதாவது கிரேக்க தேசத்துல எழும்புகிற 4 ராஜ்யம். சின்ன கொம்பு புறப்பட்டு பெரிதான சாமர்த்தியமான 2300 ராப்பகல் சத்தியம், ஆனால் மறைக்கப்பட்டது விளக்கம் கொடுக்கப்பட்டது. சட்டா இது அங்க விளக்கம் கொடுக்கப்பட்டு இந்த 2300 ராப்பகல், 2300 ராப்பகல் எப்போ சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, இந்த சின்ன கொம்பு செயல்பாடுகள் எல்லாம் சொல்லப்பட்ட பிறகு இந்த தரிசனம் சொல்ல 2300 ராப்பகல் சொல்ல. சரி, விளக்கத்துல நான் தனித்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம போய் வாசி என்ன சொல்லிருக்கோ அப்படி ஏற்றுப்போம், அவ்வளவுதான். அதுக்கு மேல பேசுறதுக்கே இல்லைங்க, அதுக்கு மேல பேசுறதுக்கே இல்லைங்க. வாசிக்கிறேன் பாரு. அதாவது அந்த சின்ன கொம்பை குறித்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குரிய விளக்கத்தை தான் நான் வாசிக்கிறேன். அவருடைய ராஜ்யத்தின் கடைசி காலத்திலோ என்றால், பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது மூர்க்க முகமும் சூதமான பேச்சுமுள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழுந்துவான். சின்ன கொம்பு சொல்ற, அவனுடைய வல்லமை பெருகும், ஆனாலும் அவனுடைய சுயபலத்தினால் அல்ல. அவன் அதிசய விதமாக அழிவுண்டாக்கி அனுகூலம் பெற்று கிரியை செய்து பலவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அழிப்பான். அவன் தன் உபாயத்தினாலே வஞ்சகத்தை கைகூட பண்ணி தன் அதிபதிகளுக்கு அதிபதியா இருக்கிறவருக்கு விரோதமாய் எழும்புவான். ஆனாலும் அவன் கையினாலே அல்ல வேறு விதமாய் முறித்து போடப்படுவான். இப்ப இந்த சின்ன கொம்பினுடைய ராஜ்யத்தை பூர்த்தி சொல்லி அதை முடிவை சொல்லிட்டாருல்ல. சின்ன கொம்பினுடைய காலம் முடிஞ்சு போச்சு இல்லையா, அது முறிக்கப்பட்டு இல்லைங்களா. இப்ப என்ன சொல்றாங்க, சொல்லப்பட்ட ராப்பக தரிசனம் சத்தியமாய் இருக்கிறது, ஆனால் ஆதலால் இந்த தரிசனத்தை மறத்தி வை, அது இன்னும் அநேக நாள் செல்லும் என்றான். இந்த சின்ன கொம்பு முடிஞ்சிரும்பா, அது முடிஞ்ச பிறகு இந்த தரிசனம் நடக்கிறதுக்கு அநேக நாள் போகும்பா, மறைச்சு வை. அந்த காலம் வர்ற வரைக்கும் ஒருத்தரையும் விளங்கிக்க முடியாது. நீங்க சரித்திரத்துல போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் இதை அறிந்து கொள்வதற்கு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா பிரயாசப்படுவார்கள். ஆனா அவங்களால என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ளவே காலம் வந்தவங்கதான் அறிந்து கொள்ள. இப்ப இங்க தெளிவா இருக்குதான். இந்த 2300 ராப்பகல் தரிசனத்தை தனியா கொண்டு போயிட்டாரா? அந்த 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த மிருகங்களுக்குரிய விளக்கம், சின்ன கொம்புக்குரிய விளக்கம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு சின்ன கொம்பு முடிச்சு போயிடும், அது முடிச்சிருப்பா. ஆனா இந்த தரிசனத்தை நீ மறைச்சு வச்சிரு, இதுக்கு உனக்கு விளக்கம் கிடையாது. சின்ன கொம்புக்கு இந்த தரிசனத்துக்கு சம்பந்தம் இல்லை என்பதை காட்டுவதற்காக
ஆண்டவர் 2340 தரிசனத்தை விளக்க மாட்டேன்ட்டாரு. சின்ன கொம்பினுடைய செயல்களை எல்லாம் விளக்கிட்டாரு. சின்ன கொம்பு என்னென்ன செய்யும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனா என்னத்தை விளக்க மாட்டேன்ட்டாருன்னா 2340 விளக்க மாட்டேன்ட்டாரு. ஏன்னா அதுக்கும் இதுக்கு தொடர்பு இல்லை. நீங்க சின்ன கொம்பினுடைய காலம் 2340 நினைச்சுன்னு சொன்னா அவர் இதை சொல்றதுக்கு அநேக காலம் சொல்லி சொல்றது வேண்டியதில்லை. அந்த மிருகம் முடிந்து போன காரியங்களை சரித்திரம் சொல்றாரு, அது முடிச்சு போயிட்டுன்னு சொல்றாரு. அப்ப சொல்லப்பட்ட ராஜ்ய தரிசனத்திற்கும் அந்த அந்த சின்ன கொம்பு ராஜ்யத்துக்கும் தொடர்பு இல்லை. எந்த ராஜ்யத்துக்கும் தொடர்பு இல்லை. இதே தேச ராஜ்யம் எழும்போம் முடிச்சு, கிரேக்க தேச ராஜ்யம் எழும்போம் முடிச்சு போயிடும், சின்ன கொம்பு எழும்போம் முடிச்சு போயிடும். அதற்கு பிறகு 2340 நடக்கிறதுக்கு அநேக ராஜ்யங்களுக்கு தொடர்பு கிடையாது. இவ்வளவு தெளிவா இருக்கீங்க. இதை கொண்டு போய் சின்ன கொம்புடைய ராஜ்ய காலம் சொன்னா நம்ம எப்படி ஏத்துக்கணும்? இது எதையாவது வியாக்கியானம் சொல்லி ஏமாத்துறதுக்கு பிரயாசப்பட்ட நம்ம ஏத்துக்க முடியுமா? வாசமா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. 2340 சின்ன கொம்புக்கும் சம்மந்தம் இல்லை, அவ்வளவுதான். 2340 தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ராஜ்யங்களுக்கும் தொடர்பு கிடையாது. நான் சொல்லலைங்க. அந்த தரிசனத்துக்கு விளக்கம் கொடுத்து தூதன் அதை தனியாக தூக்கி போட்டுட்டான். மேதியா பெர்சியா குறித்து சொல்றான், கிரேக்க குறித்து சொல்றான், அதுல இருக்கக்கூடிய ஒத்த கொம்பு அதனுடைய முதலாம் ராஜ்யம் சொல்றான், அது முறிஞ்சிடும், நாலா பிரியும் சொல்றான். அது முறிச்ச பிறகு அதனுடைய காலம் முடியும் பொழுது சின்ன கொம்பு எழுப்போம், அது பெருசாகும், அது வளரும், அப்படி இப்படின்னா அது குறித்து எல்லாத்தையும் சொல்லிட்டு அது முடிச்சு போயிடும் சொல்லிட்டான். அதுக்கு அப்புறம் என்ன சொல்றான்? இதுக்கு நான் விளக்கம் தர மாட்டேன். 2340 விளக்கம் எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்தேன். நான் அந்த சொல்லப்பட்ட அத்தனை ராஜ்யத்துக்கும் விளக்கம் கொடுத்துட்டேன். 2340 விளக்கம் தர மாட்டேன். அந்த ராஜ்யங்களுக்கும் 2340 சம்பந்தம் இல்லை. 2340 தனித்து நிற்கிற ஒரு தரிசனம். என்னங்க இப்படி தனித்து ஒரு தரிசனமா? தொடர்பே இல்லாமலா? தொடர்பே இல்லாம. இப்படி நீங்க தரிசனத்தை 7ஆம் அதிகாரத்தில் பார்க்க, தரிசனத்தை 7ஆம் அதிகாரத்தில் பார்க்க அங்க என்ன இருக்கும் அப்படின்னா, அங்க ஒரு 4 மிருகங்கள், 4வது மிருகத்துல 10 கொம்பு இருக்கும். அது அந்த மிருகம் 10ஆக பிரிக்கப்படும் என்பது. அந்த 10 கொம்பு கூட ஒரு சின்ன கொம்பு முளைச்சு, சின்ன கொம்புகள் போது 3 கொம்பெல்லாம் முடியும். விளக்கம் இதுவரைக்கும் உலக ராஜ்யங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு அங்க சொல்லப்படுற காரியத்தை கேளுங்க. நான் பார்த்து கொண்டிருக்கேன். என்ன தரிசனத்தை பார்க்கிறான்னு சொன்னா உலக ராஜ்யங்கள்லாம் சொல்லப்படுகிறது, சின்ன கொம்பினுடைய காரியங்கள்லாம் சொல்லப்படுகிறது. எப்படி அந்த ராஜ்யங்களே இருக்கும். பாபிலோன், மேதியா, கிரேக்க, ரோம், சின்ன கொம்பு, அதை தொடர்ந்து வருது போப்பு மார்க்கம், விளக்கம் கொடுக்கணும். அதுதான் அதெல்லாம் காட்டுச்சு. அதுக்கு என்ன பார்க்கிறாருன்னா, இந்த உலக ராஜ்யங்களுக்கே சம்பந்தம் இல்லாம ஒன்று பார்க்கிறார். நான் பார்த்து கொண்டிருக்கேன். சிங்காசனம் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுஷ்ல வீட்டு பரலோகத்தில் இருக்கிற பரலோகத்தின் தேவன் உட்கார்ந்து இருக்கிற அந்த காட்சி யாருக்கு காட்டப்படுகிறது சொன்னா தானியேலுக்கு காட்டப்படுகிறது. அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும், அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும், பச்சையை போல துப்புரவாகவும் இருந்தது. வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையும், அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. அக்னி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடான கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. பரலோக சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற அந்த தேவனுக்கும் அவருக்கு முன்பாக நடக்கிற அந்த நியாய சங்கத்திற்கும் உலக ராஜ்யங்களுக்கும் தொடர்பு. நான் சொல்லல, வசனம் தெளிவா சொல்லி பாத்தீங்கன்னா உலக ராஜ்யங்களுக்கும் தொடர்பு கிடையாது. இதே மாதிரிதான் தானியேல் 8ஆம் அதிகாரத்துல 2340 உலக ராஜ்யங்களுக்கும் தொடர்பு. தானியேல்ல வெளிப்படுத்தப்பட்டிருக்க சரித்திரம் ஒழுங்கு நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா, சின்ன கொம்புக்கு பிறகு உலக ராஜ்யங்களுக்கு தொடர்பிடாத பரலோக நியாய சங்க காட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 8ஆம் அதிகாரத்துல அந்த சின்ன கொம்பு ரோம ராஜ்யத்தை தொடர்ந்து வருகிற ராஜ்யத்தையும் குறிக்கிறது. அதற்கு பிறகு 2340 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தரிசனத்திற்கு அந்த ராஜ்யங்களுக்கு தொடர்பில்லாத ஒன்று இந்த 2 இணைந்து வருகிறதா? பரலோக நியாய சங்கம் இந்த 2340 இணைந்து வருகிறது. இங்க பரலோகத்துல நியாய சங்கம் உட்காரும் என்று சொல்கிறாரு. 8ஆம் அதிகாரத்துல 2340 முடியும் பொழுது அந்த நியாய சங்கம் உட்காரும் என்கிற காலத்தை சொல்கிறார். இவ்வளவுதாங்க. இந்த உண்மையை மறைக்கிறது தான்
பரலோகத்திலே நியாய சங்கம் உட்காரும் பொழுது, பரலோகத்திலே நியாய சங்கம் உட்காரும் பொழுது அது எப்ப உட்காருது என்பதை தெரிஞ்சுக்கணும்ங்கிறதுக்காக தானியேல் 8ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிற கால தரிசனத்தை பொய்யாக்கணும், புதைச்சணுங்கிறதுக்காக தான் சாத்தான் அநேக தந்திரமான காட்சிகளை செய்திருக்கிறார். அதுல ஏமாந்த சகோதரர் பரிதாபமா தரிசனம் தெளிவாய் சொல்லுது, தரிசனம் தெளிவாய் சொல்லுது. 2300 ராப்பகலுக்கும் அங்கு சொல்லப்பட்ட ராஜ்யங்களுக்கு தொடர்பு கிடையாது. தனித்து நின்றது உலகத்தினுடைய ராஜ்யங்களுக்குரிய தொடர்பு எதுவும் கிடையாது. 7ஆம் அதிகாரத்துக்கு அங்கே ஒரு தரிசனம் இருக்கிறது. உலக ராஜ்யங்களுக்கு தொடர்பு இல்லாத பரலோக நியாய சங்கம், பிதாவாகி தேவன் வீற்றிருக்கிறதுக்கு முன்பாக காணப்படுகிற நியாய சங்கம், ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது தெளிவாக புரியும். இந்த நியாய சங்கம் உட்காரும் என்பது 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நியாய சங்கம் எப்போ உட்காரும் என்பது 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உண்மையை மறைக்கிறதுக்கு தான் 2300 ராப்பகலுக்கு உலக ராஜ்யங்களுக்கு ஒப்பிடுகிறார். அது உலக ராஜ்யத்துக்கு தொடர்பு இல்லை என்று சொல்லி வெளிப்படையாக காணப்பட்டால் அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது, பார்க்க முடியாத குருடாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் அதை கொண்டு அங்கு போய் சேர்ப்பாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகள், அவருக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ரகசியங்களை புதைத்து வைத்திருக்கிறார். வெளிப்பட வேண்டிய காலத்துல வெளிப்படணும். அது வெளிப்பட்டு இருக்கிறது, புரிந்திருக்கிறோம். நியாயசனம் எப்ப பரவத்தில் உட்கார்ந்து என்பது வெளிப்பட்டு இருக்கிறதை புரிந்திருக்கிறோம். அதை பொய்யாக்கணும், குலைச்சு அதை சீர்படுத்தணும் என்று சொல்லி வஞ்சகங்கள் சொல்லி இருக்கிறார். ஏமாந்து இருக்கிறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 2300 ராப்பகல் கால கணக்கு இருக்கும். தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ராஜ்யங்களுக்கும் ராஜாக்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அது தனித்த ஒரு தரிசனம் என்பது வேதம் வெளிப்படுத்துகிறது. பெரிய வியாக்கியானம் கிடையாதுங்க. சும்மா சும்மா பார்த்தோன்னு புரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் கொண்டு வந்துகிட்டு நீங்க தப்புன்னு சொன்னா இல்லைங்க, இது அந்தியக்கசுடைய ராஜ்யக்காரன் சொன்னா நான் ஒத்துக்க முடியுமாங்க? வெளிப்படைய வாஸ்தவனே புரியுதுங்க. அதுக்கும் இந்த காலதரிசனுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது பாணி புத்தகத்தை ஆரஞ்சு பார்த்தா 7ஆம் அதிகாரத்துல காலதரிசனம் அங்க சொல்லப்பட்டிருக்கிற ராஜ்யங்களுக்கும் சம்மந்தம் இல்லாம பரலோகத்தினுடைய சிங்காசனம் காட்டப்படுது, பரலோகத்தினுடைய நியாயசங்கம் காட்டப்படுதுங்க. என்னங்க அந்த நியாயசங்கம் காட்டப்பட்டிருக்கிறார், எப்ப உட்காருங்க அப்படின்னு கேட்டா 2300 ராப்பகல் முடியும் உட்காருங்கிறதுக்காக சம்மந்தம் இல்லாத அந்த காலத்தை கொண்டு அங்க சேர்த்திருக்காருங்க. உலக ராஜ்யங்களுக்கு சம்மந்தம் இல்லாத காலத்தை கொண்டு சேர்த்திருக்காங்க. இந்த உண்மையை பொய்யாக்குறதுக்கு சாத்தான் பிரயாசப்படுறான், அதோட கூட ஓடுறீங்க பாருங்க. சகோதரர் காரணம் யாரு நினைக்கிறீங்க? சபையை வழிநடத்துகிறவர்களும் போதகர்களும் சத்தியத்தை விசுவாசப்படுறதுக்கு கருத்தா ஆராய்ச்சி சொல்லி கொடுக்காம போயிட்டீங்க. அங்க வருகிறத பார்த்துட்டு ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க வஞ்சிக்கப்பட்டவர்களா இருந்துடாங்க, வஞ்சிக்கப்பட்ட கூட்டத்துல போயிடாதீங்க. ஆண்டவர்களை அழைக்கிறார், நீங்கள் தெளிவுடையவர்களாக இருங்க. தொடர்ந்து படிக்க போகிறோம். சின்ன கொம்பு அடுத்த வகுப்புல கிடைக்கும். சின்ன கொம்பு அந்தேக்கா ராஜாவா, சிரியா தேசத்தினுடைய ராஜாவான அன்டிகஸ். நிச்சயமாக உண்மையை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காரியங்களும் உங்களுக்கு கூடுதலான செய்தி வேணும் அப்படின்னு சொன்னா என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய மொபைல் நம்பரை நான் போட்டிருப்பேன். நான் அட்ரஸ் இல்லாத ஆளு கிடையாது. நான் சொல்றது யார் சொல்றேன் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அந்த மொபைல் நம்பர் எப்ப வேணாலும் என்ன தொடர்பு கொள்ளலாம். திட்டணுமா திட்டுங்க, கேள்வி இருக்கா கொடுத்து கேளுங்க, சேர்ந்து பிடிப்போம். உண்மையை மறந்துடாதீங்க, உண்மையை மறந்துடாதீங்க. உண்மையை மட்டும் மறந்துடாதீங்க. ஆண்டவர் பேசுகிறார். தேவனுடைய சபைக்கு உண்மையை ஏற்ற காலத்தில் வெளிப்படுத்துகிறார்கள். இந்த உண்மையை மறைக்கிறதுக்கு சாத்தான் பிரயாசப்படுவது இல்லை. இல்லப்பா, அங்க பாரு, தரிசனத்தை வாஸ்து பாரு, வாஸ்து பார்த்தா உனக்கு தெரியும். 2300 ராப்பகலுக்கும் அங்க சொல்லப்பட்ட உலக ராஜ்யங்கள் தொடர்பு இல்லைன்னு சொல்லி அதே மாதிரி இடத்துல இருக்கிறாங்க பாரு. 7ஆம் அதிகாரத்துல காட்டிருக்கேன் பாரு. உலக ராஜ்யத்துக்கு தொடர்பு ஏன் சிங்காசனத்தை காட்டிருக்கேன் பாரு. ஏன் சிங்காசனம் எப்ப நியாயசனமா உட்கார்ந்துதான் நான் 8ஆம் அதிகாரத்துல சொல்லிருக்கிறேன். 2300 ராப்பகல் முடியுமா, முடிச்ச உடனே நான் உட்கார்ந்து நியாயசாமி நான் வரப்போறேன்ப்பா, நியாயசாமி தொடங்கிட்டேன்ப்பா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தேவனுக்குள்ளே ஓடுது என்பதற்காக சொல்லப்பட்ட தரிசனம். ஏமாற்றுக்காரர்கள், வஞ்சகர்கள் வேதாகமத்தை தீர்க்கமாய் ஆராயவர்.
சுயநலமாய் ஆராய்ந்து அனைவரை வஞ்சிக்கிறதுக்கு பிரயாசப்படுறாங்க. நீங்கள் தெளிவடைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, பேசுவதற்காக நன்றி, உண்மைகளை வெளிப்படுத்துவதற்காக நன்றி. நாங்கள் வஞ்சிக்கப்படாதவருடைய ரகசியங்களை உடைத்து வைத்திருப்பதற்காக சோசம், ஏற்ற காலத்தில் சத்தியங்களை சொல்லித் தருவதற்காக நன்றி. முழுமையாக ஒப்புப்படுத்த ஏற்றுக்கொள்ள வேண்டும், வழிநடத்தி காத்து ஜெபம் போடும் நல்ல பிதாவே. எல்லாருக்கும் சோஸ்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.